ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் டிமார்ட் போயிருந்தோம் ஷாப்பிங்க்கு. நான் அங்கே புது புது ஐட்டம் என்னென்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து டிமார்ட்க்கு போயிட்டுருக்குறோம். சண்டே ஆஃப்டர்நூனு. சண்டே வந்து எப்பயுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த வீக் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஒரு 10 o'clock போனோன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். டிமார்ட் பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வந்துட்டோம் டிமார்ட்க்கு. இப்போ டிமார்ட் பக்கத்தில் ஃபுட் கோர்ட்லாம் வேறு போட்டிருக்கிறாங்க திருச்சியில். அங்கே எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஈவினிங் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மார்னிங் இப்போ வந்திருக்கிறதுனால இருக்குதா என்னன்னு தெரில. இருந்தால் அதையும் நம்ம ஒரு விசிட் பார்த்துட்டு டிமார்ட்குள்ளே போகலாம். டிமார்ட் வந்துடுச்சு. எப்படியும் நமக்கு 1 month ஒரு தடவை டிமார்ட் போயிட்டு வந்தால் தான் என்னென்ன தேவைன்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு இங்கே சீப்பாக கிடைக்கிறதுலாம் நம்ம வாங்கி ஃபில் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை நான் சொன்ன ஃபுட் கோர்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. 2-3 இது வந்திருக்குது டிமார்ட் கிட்ட திருச்சி பக்கத்தில். திருச்சியில் 2 டிமார்ட் இருக்குது. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்டு. இந்த ஒரு ஃபுட் கோர்ட் கொஞ்சம் ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். என்னென்ன இருக்குது ஃபுட் கோர்ட்லன்னு பார்த்துட்டு அப்புறம் இங்கே போகலான்ட்டு இங்கே வந்தோம். இந்த டீ 10 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது டிமார்ட் பக்கம் போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது. உட்காந்து நல்லா நீட்டாக சாப்பிட்றதுக்கு இடம் இருந்தது. வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி குடிக்காத பசங்கள்லாம் இந்த மாதிரி பாட்டில் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் லைக் பண்ணி குடிப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால் நல்லா இருந்தது. இது எரேசர். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஸ்டிக் மாதிரி. நல்லா இருக்குது எரேசர். பசங்களுக்கு பிடிச்சிட்டு எரேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய டிசைனில் புது மாடலில் எரேசர்ஸ் எல்லாமே வந்திருந்தது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸ்டேஷ்னரிலாம் நம்ம வேணுங்கிறது. இது வந்து ஸ்டிக் இது நம்ம ஏதாவது வேணும்னா ஃப்ரிட்ஜ்லேயோ ஏதோ ஒன்று டுடூ ஏதாவது போட்டு ஒட்டிக்கிறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபெவிக்விக் ஒன்று எடுத்தோம். இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் என்ன தேவைங்கிறது இங்கே பார்த்து எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நமக்கு எம்ஆர்பியை விட கொஞ்சம் லெஸ்ஸாக கொடுப்பாங்க அவங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் ஃபோல்டர்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டோன்னா தேடாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம், நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீச்செயின்ஸ் பாருங்களேன், அழகாக இருந்தது. ஷூ மாதிரி நிறைய கீச்செயின்ஸ் இருந்தது. எல்லாமே சீப்பாக வேறு இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை. ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த கண்ணாடி நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். ஒன்று வந்து சின்னதாக தெரியுது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. நல்லா இருந்தது கண்ணாடி. இது பாருங்களேன், பாக்ஸு, பசங்களுக்கு பென்சில் பாக்ஸ். இந்த மாதிரி இப்போல்லாம் என்னமோ வெரைட்டியாக போடுறாங்க. அப்புறம் சீசனுக்காக அம்பர்லா கவரோடு இருந்தது. நல்லா பெரிய அம்பர்லா. அவங்களும் 500 rupees கிட்ட, 499 நினைக்கிறேன் எம்ஆர்பி. நல்லா பெரிய அம்பர்லா. நம்ம சீசன் ரெய்னி சீசனுங்கிறதுனால இது வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தாங்க, நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மார்க்கர் இதில் வந்து நிறைய இருக்குது. பசங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் குறைக்கிறதுனா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து ஏதாவது கலர் பண்ணிட்டு அந்த மாதிரி விளையாடுவாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் கோப் அழகாக இருந்தது. இது ஸ்டேஷனரி கீழேயே இருக்கும் டிமார்ட்டில் திருச்சியில். அப்புறம் வந்து ஃப்ரீசரில் வந்து நிறையா ரெடி டு மேக் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது எல்லாமே நல்லா ஆஃபரில் வேறு வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலி எடுத்தோம். அவ்வளோ தூரம் கிறிஸ்பாலாம் வரல, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது நம்ம அர்ஜென்ட்டுக்கு வீட்டிலையே ஏதாவது பண்ணி கொடுக்குறதுக்கு பசங்களுக்கு ஏதாவது 1-2 இது மாதிரி வாங்கிட்டு போய் வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி பன்னீர், டோஃபு
யோகாட் இது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய மில்கி மிஸ்டில் வர நிறைய ப்ரோபயோட்டிக்னு ஏதோ புதுசாக ஒன்று போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல. பார்த்துட்டு வச்சிட்டோம். கேர்டுலேயே ப்ரோபயோட்டிக் கேர்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு போல். இந்த டோஃபு பன்னீர் தான் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததா என்னன்ட்டு. இப்போ புதுசாக டோஃபு பன்னீர் நிறைய வந்திருந்தது, 2-3 வெரைட்டி. அப்புறம் இது எல்லாமே வந்து ரெடி டு மேக் காயின் பரோத்தான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம்னா. நிறைய யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி இது. ஆனால் நமக்கு ஹோட்டலுக்கு போக முடியல, வீட்டில் ஏதாவது பண்ணிக்கலான்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸு, அப்புறம் இந்த கண்ணாடி ஜார், இது வந்து 99 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 4 கண்ணாடி ஜார். அந்த மாதிரி நிறையா புதுசாக நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சூப்புக்காக இந்த கப்லாம் இருந்தது, சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. சின்ன சின்ன பவுல் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது. இதுதான் சொன்னல, சூப்புலாம் குடிக்கிறதுக்கு நமக்கு ஹேண்டியாக இருக்கும் கையில் பிடிச்சிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பவுல் எல்லாம் 69 ருபீஸ்க்கே இருந்தது. இது வந்து அன்பிரேக்கபிள் மெட்டீரியல்னு போட்டிருந்தாங்க. பர்டிகுலராக என்ன மெட்டீரியல்னு தெரில. இதெல்லாமே சூப் கப்பு, குழந்தைங்க பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்நாக்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹேண்டிலோட இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதில் இல்லைன்னா ஏதாவது சாஸ் ஏதாவது போட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளேட்ஸு, இல்லை கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. 49 ருபீஸ்க்கே பிளேட்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கண்டெய்னர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இருந்தது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 59 மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் நிறையா இருந்தது. இது நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகலாம். நம்ம லஞ்சு ஏதாவது கொண்டு போகிறோன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷு அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி வாங்கி வச்சோன்னா அழகாக இருக்கும். கண்ணாடி பவுல் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃபுல்லாகவுமே கிளாஸ் பவுல்ஸ் தான் இருந்தது ஃபுல்லாகவுமே. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் தான். பார்த்திங்களா, அழகாக இருந்தது. மேலே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. அழகாக ஒரே மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்லி 29 ருபீஸ் தான். நல்ல பெரிய ஜாராகவே இருந்தது. 250 கிராம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. இது பெப்பர் சால்ட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு குவாலிட்டியாக இருந்தது இந்த கண்டெய்னர். இது ஜஸ்ட்டு 19 ருபீஸ் தான். இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் சூப் கப்பு. இது 100 ருபீஸ் சம்திங் இருந்தது. இந்த சூப் கப்பு நல்லா இருந்தது. புதுசாக வந்திருக்கு போல் வெரைட்டி. நிறையா கப்பு, மக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நிறையா இருந்தது மக்கு. இது வந்து சின்னதாக நம்ம பெரிய கேரி பண்ணிட்டு போகிறது ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. மக் நிறைய டிசைன், நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட வேர்டிங்ஸ்லாம் அழகாக போட்டு இருந்தது. இதெல்லாம் செட் ஆஃப் மக்ஸ் புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு. அப்புறம் வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் உங்களுக்கு 200, 250 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் 21 ருபீஸில் கூட இருந்தது வாட்டர் பாட்டில்ஸு. இது வந்து ஹேர் டயர் இந்த சீசனுக்கு 400 ருபீஸில் டிமார்ட்டோட பிராண்டில் இருந்தது. அப்புறம் இது அப்பளம் இதெல்லாம் பிடிச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இதில் சோப் டிஸ்பென்சர்லாம் நல்லா இருந்தது. நிறைய அவங்க ஒரு தடவையும் புது புது மாடலாக கொடுக்கறதுனால எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அப்பப்போ போய் இதுவும் கிஃப்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் சேர்த்து ஒரே இதாக இருக்குது.
இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டமில் கொடுக்கலாம், நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு மாஸ்க் மாதிரி இருந்தது, ஷீட் மாதிரி நம்ம ஃபேஸில் போட்டு அப்படி எடுக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது இது. இதுவும் நாங்கள் வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் நான். டெர்மரிக்கில் கூட ஷீட் இருந்தது, நல்லா இருந்தது, நிறைய ஐட்டம் இருந்தது. நம்ம ஸ்ட்ரெயினர், டீ ஸ்ட்ரெயினரு, இப்போ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்தது. இது பார்த்திங்களா, இஞ்சியெல்லாம் வந்து குட்டியாக அழகாக இருக்குது. நம்ம டீக்கு இஞ்சி இது துருவி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், குட்டியாக இருக்குது. 49 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்தது, அது குவாலிட்டியான ஸ்டீலில். நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம், யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நல்லாயிருக்கு. ஃபேஸ் டவல், இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது அதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னும் வேறு என்னென்ன இருந்தது நாங்கள் பார்த்தோன்னா இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.